Hello friends, now உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப்ல இன்னைக்கு நான் நல்லா பண்றேன். இந்த வெயிட் மெயின்டைனிங்க்கு வந்து நான் எப்படிலாம் வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சூப்பரா நம்மளோட வெயிட்ட 58ல மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இத வச்சு நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் வந்து லாஸ் பண்றது முக்கியம் இல்ல, அதை மெயின்டைன் பண்றது டஃபஸ்ட் விஷயம். சோ அதுதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க வாக்கிங் போகாம நான் வந்து வாக்கிங் வந்து போகல சிஸ்டர், ஆனா ரைஸ் மட்டும் கட் பண்ணிட்டு டயட் பண்ணேன், சூப்பரா வந்து வெயிட் வந்து எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து சாத்தியம்தான், ஆனா வாக்கிங் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். சோ அதுக்காக தான் வந்து சொல்றது சரிங்களா. கொஞ்சம் உங்களோட பாடி வந்து அந்த சேகியா இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா, அந்த இறுக்கம் கொடுக்கும் சரிங்களா. அதனாலதான் சொல்றது வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு ஃபாஸ்டாவும் வெயிட் லாஸ் வந்து நடக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 100 days சேலஞ்ச் வந்து போடுங்கன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா போடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த், அதாவது இந்த January 31st என்னோட சித்தி பொண்ணுக்கு வந்து கல்யாணம். அதுக்காக நான் வந்து ஊருக்கு வர்றேன், திருச்சிக்கு வந்து வர்றேன். திருச்சியில யாராவது இருக்கீங்க அப்படின்னா பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருமே பாக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் உங்களை பாக்கணும்னு சொல்றீங்க இல்லையா. சோ இந்த தடவை வர்றதை சொன்னோம்னா கண்டிப்பா முடிஞ்சவங்க பாக்கலாமே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அப்படி என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா. அது பக்கத்துல இருக்கவங்க, ஏன்னா ரொம்ப தூரத்துல அதெல்லாம் நம்மளால பார்க்க வர முடியாது. எல்லாரோட நிலைமையும் எனக்கு புரியுது. சோ இருந்தாலும் நான் என்னோட பக்கத்துல இருக்கிறத சொல்லணும் இல்லையா. நான் வந்து திருச்சிக்கு வந்து வர்றேன். சோ அதனாலதான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுமே நான் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா, ஊருக்கு போறோம். சோ அதனால கொஞ்சம் வந்து பிரேக் ஆகும். சோ அதனாலதான் அதுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம மெயின்டைனிங் ஐடியாஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் கண்டிப்பா வந்து போடுவேன் சரிங்களா. சோ அதான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து February மந்த்ல கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு 100 days போட்டுடலாம். எல்லாருக்கும் வெயிட் லாஸ் பத்தி என்ன, வெயிட் மெயின்டைனிங்னா என்ன அப்படின்னு டீடைல்டா சொல்லி உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். சோ அதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுதான் அவ்வளவுதான். பேரரசி சிஸ்டர் ஃப்ரம் சென்னையில இருந்து அவங்க வந்து உங்களோட வீடியோஸ்க்கு நான் வந்து அடிக்ட் ஆயிட்டேன் சிஸ்டர், 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்கன்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா போடலாம். நானுமே வந்து இன்னும் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணாம இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் உதவுறதுக்கு கண்டிப்பா நான் வந்து பண்ணுவேன். கவலையே படாதீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து சீட்டிங் டே பண்ணிக்கலாமா. ஆல்மோஸ்ட் இந்த வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச விஷயத்த அளவா சாப்பிட்டே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சீட் பண்றீங்கன்னாலுமே அந்த டைம்ல நீங்க வந்து ஒரு நேரம் உங்களுக்கு பிடிச்சது சீட் பண்ணி அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் மறுநாள் உங்களுக்கு வெயிட் ரொம்ப கெயின் ஆகாம இருக்கும். சோ அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். சீட் பண்றது இப்ப நான் பாக்குறீங்கல்ல, டெய்லி ஏதாவது எனக்கு பிடிச்சதை நான் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா அளவை எடுத்து பண்றேன். சோ வீக்லி ஒன்ஸ் நீங்க சீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டின்னருக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது இந்த முளைக்கட்டின பயிர் வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டதுங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 6:30க்கே முடிச்சிடறோம்ல டின்னர், அதனால உங்களுக்கு டைஜஸ்ட் ஆயிடும். சம்டைம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வரும்னா நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம், காலை பிரேக்ஃபாஸ்டா கூட நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ அதுதான். ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப நல்லதுங்க, அதுல ஃபைபர் நிறைய இருக்கும். பயரை நம்ம வந்து நார்மலாவே வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் ஊற வச்ச பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா துணியை வச்சு ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல மூடி வச்சாலே ஒரு 1 day and 2 daysல வந்து சூப்பரா முளைக்கட்டி வந்துரும். அது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கும் இது வந்து கொடுங்க சரிங்களா. ஆல்ரெடி நான் அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பா ஃபியூச்சர்லயே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீடிங் மதர் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா நம்ம பண்றோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. குடிக்கலாம், அதுவும் டெய்லி எல்லாரும் குடிக்கலாமான்னு கேக்குறீங்க. டெய்லி எல்லாம் குடிக்காதீங்க, அது ரொம்ப வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரிதான் சுரைக்காய், வெண்பூசணி ஜூஸ் எல்லாமே டெய்லி எல்லாம் எடுத்துக்கிறாதீங்க, வீக்லி 2 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது போக அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது லூஸ் மோஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போகுங்க, நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பா அது போகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆயிடும் சரிங்களா. உங்க ஸ்டொமக் அது மூலம் கிளீனும் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம்
மெயின்டைன்ல நீங்க உங்களை மாதிரியே நான் வந்து லிமிட்டா சாப்பிட்டு குறைச்சு மெயின்டைன் பண்ணிடலாமா, வெயிட் கெயின் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அததான் ப்ரூஃபோட நான் டெய்லி வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன் சிஸ்டர். கவலையே படாதீங்க. ஏன்னா வாழ்றது எதுக்கு, பிடிச்ச ஒரு விஷயத்த எப்படியா சாப்பிடணும் இல்லையா, அதை வந்து அளவா சாப்பிட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து வெயிட்டை வந்து அழகா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி லிமிட்டா சாப்பிடும்போது வெயிட் கெயின் ஆகாது இல்ல சிஸ்டர் அப்படின்னு டவுட்டா கேட்டிருந்தீங்க. அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அளவா எடுத்துக்கணும். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த இப்ப நீங்க வந்து லிமிட்டா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டு வெயிட் மெயின்டைனிங் பண்றீங்க. அந்த டைம்ல வந்து வாக்கிங் வந்து போறீங்களா, போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. வாக்கிங் போனா இன்னுமே பெஸ்ட், இன்னும் கொஞ்சம் கலோரிஸ் வந்து பர்ன் ஆகும், உங்களோட அந்த வெயிட் மெயின்டைனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் ஒர்க் அவுட், இது எல்லாமே நமக்கு தேவைங்கும் போது நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போதுமே சரி, அதுதான் நான் சொல்லுவேன். வாக்கிங் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒர்க் அவுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியை ரொம்ப டயர்ட் ஆக்கிரும், இரிட்டேட் ஆயிடுவோம். நம்ம இந்த ஒரு 2 days வந்து கூட நம்ம அதாவது ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனாலதான் வாக்கிங் மட்டுமே நான் வந்து சொல்றது, 1 hour நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டான டயட் எடுத்து. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற எந்த கமெண்ட்டுமே வரல. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ கண்டிப்பா நான் வந்து இந்த மந்த் எண்டு வந்து திருச்சிக்கு வந்து வர்றேங்க. அப்படி என்ன பாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். நானுமே உங்களை பாக்கணும்னு ஆர்வமா இருக்கேன். சோ அப்படி வாய்ப்பு இருந்தா நான் பார்த்தேன்னா கண்டிப்பா உங்களை எல்லாருமே நம்மளோட வீடியோல ஷேர் பண்றேன். பாக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க. சோ கண்டிப்பா. சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு. 58.90 வந்து இருக்குது. 2 days கொஞ்சம் லைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அதனால் மெயின்டைன் பண்ணிடணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வந்து ஒரு பெரிய கப்பில் வார்ம் வாட்டர் மட்டும்தான் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று பிரேக்ஃபாஸ்ட் டைமு ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணாச்சு. ரொம்ப நாளாக பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு ரொம்ப நாளாக நம்ம இருந்துச்சு இந்த காம்பினேஷன். ஸோ பிரெட் இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பிரெட் தான், அதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாக, இல்லைன்னா சாஃப்டாக வேணும்னா ஒரு சிலருக்கு டேஸ்ட் பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி. அதுக்கப்புறம் காஃபியும் போட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஆம்லெட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு முட்டை வந்து 2 முட்டை எல்லாருக்கும் போட்டு உப்பு போட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக பிரெட் ஆம்லெட் போட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரெட்டோடே நம்ம வந்து ஆம்லெட் அப்படியே சேர்த்து போட்டோம்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி அந்த இது எங்களுக்கு வந்து பிடிக்காது. தனித்தனியாக ஆம்லெட் போட்டு இந்த மாதிரி நல்லா பச்சை மிளகாய் நிறைய போட்டால் அம்மாச்சி மாமாக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா பச்சை மிளகாய் அம்மாச்சிக்கு ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு நல்லா ஒரு ஆம்லெட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாட்டுக்கோழி முட்டை மாதிரி மஞ்சேன்னு இருக்குது பாருங்களேன் இந்த முட்டை. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ப்ரெட்டு வச்சு அந்த ஆம்லெட் தனியாக வச்சு இது 2க்கும் அப்படி பிச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு கிறிஸ்பியாக வச்சு சாப்பிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன் நல்லா. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் அந்த 10:30 மணிக்கு காஃபி வந்து கொடுப்போம் இல்லையா அம்மாச்சிக்கு. அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாங்க. அவங்க வந்து மெடிடேஷனுக்காக வெளில போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே பாருங்களேன் கரும்பு, அது பெரிய சைஸ் ஒரு கரும்பு தான் வந்து வாங்கினோம். 2 கரும்பு வாங்கி ஜோதி ஃபேமிலிக்கு ஒன்று நமக்கு ஒன்று வச்சுக்கிட்டோம். பெருசாக வச்சுக்கிட்டே கடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா எப்படி மெல்றேன் பாருங்கள், எனக்கே பார்க்க சிரிப்பாக இருக்குது. சாப்பிட்டாச்சு கரும்பு. இன்றைக்கி தான் வந்து பொங்கலுக்கு வாங்கினது இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் சரி இருக்கிற பாத்திரத்தை வந்து கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து இன்றைக்கி டியூஷன் வந்து எப்போ சண்டே லீவு தான். அன்றைக்கி வந்து 2 நாள் வந்து லீவ் விட்டுருந்தாங்களா. ஸோ இன்றைக்கி வந்து வைக்கிறேன் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லவும் சரி நான் போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் நான். அவரும் வந்து கிளம்பிட்டார். இன்றைக்கி வந்து அவர் லேட்டாக தான் எந்திரிச்சார். அப்புறம் வந்து சாப்பாடெலாம் கொடுத்து அவர் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கொய்யாக்காய் தாங்க கட் பண்ணி வந்து சாப்பிட்றேன். வெயிட் லாஸ்ன்னு இல்லைங்க, பொதுவாகவே கொய்யாக்காய் அவ்வளோ நல்லது, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இந்த கொய்யாக்காய் லைட்டாக வந்து என்னமோ புளிக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதுதான் அப்படி வாய் ரியாக்ஷன் போகுது. ஸோ அதான் அவங்க கொய்யாக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் சரி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காளான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை வந்து எடுத்துருக்கிறேன். முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. என்னடா காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை இப்போயும் முட்டை, ஏன்னா நான் வந்து
காளான் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பிரியாணி பண்ண போகிறேங்க. பிரியாணி பண்ணாலே ஒரு முட்டை இருந்தால் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ல, அவிச்ச முட்டை தான். ஸோ அதான் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா நீல நிலவாக்க கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து இடித்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பேஸ்ட்லாம் பண்ணி வைக்க முடியலங்க பூண்டு விற்கிற விலைக்கு. ஸோ அதனால் இப்படி தான் இடித்து அப்பப்போ தேவைன்னா மட்டும் போட்டுக்கிறது. அதையும் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி இருக்குல்லையா, உப்பு போட்டுட்டு கொத்தமல்லியும் புதினாவையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா, அதையும் சேர்ந்து இதோடையே வந்து நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா வந்து வதங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி இடையில அந்த வதங்குற கேப்பில் நம்ம முட்டையை உரிச்சு வச்சிடலாம், அவிச்ச முட்டையை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சூப்பராக வதங்கி இருக்கு பாருங்கள். அதில் வந்து மசாலாவுக்காக நான் வெறும் மிளகாய் தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாமே கொஞ்சம் அளவாகவே வந்து சேர்த்துக்கிறேன் என்னோட ஃப்ளேவருக்காக. நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள் மட்டுமே சேர்த்தா போதும். ஆனால் எனக்கு வந்து என்னமோ காளான் பிரியாணியில் இந்த மல்லித்தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்தா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலாவை ஒரு கோட்டு நல்லா சுருள வதக்கிட்டு கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி கேரட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், அதாவது பீன்ஸ் அந்த மாதிரி. அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காளான கடைசியாக வந்து அது வந்து க்ளீன் பண்ணி அரிசி மாவில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கணுங்க. அதையும் இந்த மாதிரி சேர்த்து என்னடா காளான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், டேஸ்ட் அப்போ நல்லா இருக்குங்க. காளானாவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரியாணியில் காளான் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். அதாங்க நல்லா வந்து வதக்கி உப்புலாம் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக வந்து வெந்து வந்துடும் பாருங்களேன். சூப்பராக சுருங்கிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் இதில் வந்து அரிசி தண்ணி இதெல்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். அரிசி வந்து நீங்கள் 1.5 கிளாஸ் வந்து எடுத்துருக்கிறேன், வீட்டில் எப்போ யூஸ் பண்ணுறது. அப்போ அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க அரிசிக்கு ஏற்றாப்புல மாறுபடும். அதுக்கப்புறம் அப்படியே வச்சிடலாங்க, கொஞ்சம் கொதிக்க விடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் பசிச்சுக்கலாம். தயிர் வெங்காயம் அல்டிமேட்டாக டேஸ்ட் இருக்கும் இல்லையா. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட பச்சை மிளகாய் வெட்டி கட் பண்ணிட்டு தயிர் உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக தயிர் வெங்காயம் ரெடி ஆச்சு. இங்கிட்டு கொதி வந்துருச்சா, கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து நேற்று வச்ச பழைய சாதம் வந்து இருந்தது, அதை லெமன் ரைஸ் மாதிரி வந்து தாளிச்சிட்டேன். ஸோ வந்து நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அதையும் தாளித்து விட்டுட்டேன். பழைய சாதத்தை குளிருக்கு வந்து அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க, இது மாதிரி தாளிச்சிட்டோம்னா கொஞ்சம் சூடும் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் லெமன் சாதம் தான் தாளிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், திறந்து பார்த்தா சூப்பராக நம்மளோட காளான் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதாங்க செம்ம பொழுன்னு இருக்க பாருங்களேன். அம்மாச்சிக்கு வந்து அந்த பிரியாணி வச்சு அது கூட வந்து ஒரு அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். டேஸ்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் ஊறுகாய் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்தாச்சுங்க, கொடுத்துட்டு வந்தால் சரி மிஷினில் துணியை போட்டு விடுவோம், டைம் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு துணியை வந்து போட்டு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் காஞ்ச துணியையும் நான் வந்து கீழே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வந்து வந்தேன். ஸோ ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லாவே கொஞ்சம் வெயில் போட்டது. அதுக்கப்புறம் நானும் காளான் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் ஒரு முட்டை வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. இது சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டேன் நான். இன்றைக்கி ரொம்ப சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. சம்டைம் இந்த மாதிரி பிடிச்ச ஐட்டம்னா வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம். ஸோ அதுதான் சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் தம்பிக்கு வந்து முடி கட் பண்ணி விட்டாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே வீட்டிலேயே தான் சின்ன பையனுக்கு வந்து கட் பண்ணுவோம். பெரிய பையனுக்கும் இந்த வயசு வரைக்குமே வீட்டில் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து பாபர் முடி வெட்டுற கடைக்கு கூட்டிகிட்டு போனோம். அவரும் க்யூட்டாக உட்காந்துட்டு இருந்தார். ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டாங்க ஹஸ்பண்ட், அதை சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அது கூட வந்து முறுக்கு தான் எல்லாருக்கும் வந்து வச்சு ஒரே பிளேட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து முறுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து சாப்பிட்லாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கு ஏதாவது டின்னரையும் கட் பண்ணிடுவேன் நான். ஸோ அதான், ஏன்னா பிரியாணி சாப்பிட்டது ஹெவியாக நல்லா இருக்குது, முறுக்கும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருந்தது குளிருக்கு. சாப்பிட்டுட்டு இருந்தேன் டிவியை பார்த்துட்டு. இவர் சின்னவர் வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க, போட்டுட்டாங்க. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா
வார்ம் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ் வெயிட் மெயின்டைனிங் உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் தண்ணி நிறைய வந்து குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு கரும்பு பீஸ் எடுத்து அகெயின் வந்து தின்ன ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னமோ சரி அதை ஏன் காய போட்டுக்கிட்டு நம்ம அடுக்கு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் அம்மாச்சி வந்து இந்த ராஜ்மா கிரேவி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை மட்டும் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க. வேறு எதுவுமே பசிக்கலை, ஏன்னா முறுக்கு தின்னேன் கரும்பு தின்னேன் இல்லையா. ஸோ மதியம் வேறு பிரியாணி நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் விட்டாச்சு. ஸோ அம்மாச்சி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கொண்டுட்டு வந்திருந்தாங்க. சாதம், ராஜ்மா கிரேவி, கொஞ்சம் கத்திரிக்காய் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை வச்சு வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஸோ சூப்பராக டின்னர் எல்லாமே முடிச்சாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கடைசியாக வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அதாங்க, எப்போவுமே அந்த நைட் டின்னர் முடிச்சிட்டிங்கன்னா அதோட விட்டுருங்க, நைட்டில் இடையில சாப்பிடாதீங்க வேறு எதுவுமே. ஸோ இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.